தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் தொற்று காரணமாக இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மங்கடாவை சேர்ந்த 18 வயது இளம்பெண் உயிரிழந்த பிறகு அவருக்கு நிபா வைரஸ் தொற்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் புனே வைராலஜி ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஹேமலதா, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது மீண்டும் நிபா வைரஸ் பதிவாகியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டை சேர்ந்த ஒரு 38 வயது இளம்பெண்ணுக்கு முதல்ல நிபா வைரஸ் உறுதியானது. இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க மலப்புரம் மாவட்டத்தில் பெருந்தல்மண்ணா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. அவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாகவே உள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மலப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம்பெண் அதாவது நிபா அறிகுறியோட தற்பொழுது உயிரிழந்துள்ளார். அவருக்கு பரிசோதனையில பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவருக்கு நிபா இருப்பது தெரிய வந்தது. அந்த சோதனை பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பின்னே செய்யப்பட்டதனால பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 18 வயது மங்களாவை சேர்ந்த இளம்பெண் அப்படி தற்பொழுது பூனே வைராலஜி லேப்லையும் அதே மாதிரி கோழிக்கோடு மற்றும் மலப்புரத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளை தெரிய வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா பாலக்காடு, கோழிக்கோடு, மலப்புரம் 3 மாவட்டங்களுக்கு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த பெண்ணுடைய தொடர்பில் இருந்தவங்க தொடர்பு பட்டியல், அதே மாதிரி தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் பாலக்காட்டை சேர்ந்த பெண்ணோட தொடர்பு பட்டியலை தற்பொழுது வெளியிட்டனர். தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுமார் 345 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்பு பட்டியலில் உள்ள. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலப்புரத்தில் தான் அதிகமான நபர்கள் 211 பேரும், பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா 91 பேரும், கோழிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா 43 பேரும் உள்ள. மேலும் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, கோழிக்கோடு மற்றும் மலப்புரத்தில் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தீவிர தடுப்பு நடவடிக்கையில சுகாதாரத்துறை இறங்கியுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டு காலை 6 முதல் மாலை 9 மணி வரை மாலை 9 மணி வரை மட்டுமே பொதுமக்கள் தேவையான பொருட்களை வாங்க முடியும். அதே மாதிரி கூட்டத்தோட செல்லக்கூடாதுன்னு சொல்லி சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. அஸ்வினி.